நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்திற்காய் கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் பரிசுத்தர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். உம்முடைய ஆலயத்துக்கு நேராக நாங்கள் பணிந்து உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். கர்த்தர் நீர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறீர். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கும் நேரத்திலே தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயங்களின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. நாம் லெந்து காலங்களிலே இருக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய ஆளுகள் மரணத்தை குறித்து திருச்சபைகளிலே பேசுவார்கள். மாத்திரமல்ல, சில முக்கியமான மனிதர்களை குறித்தும் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே யூதாஸ் காரியோத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மார்க்கு 14வது அதிகாரம் வசனங்கள் 10-11 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம். மார்க்கு 14வது அதிகாரம் 10-11. அப்போது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியனுக்கு காட்டிக் கொடுக்கும்படி அவரிடத்துக்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குதத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான். இங்கே யூதாஸ் காரியோத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவன். இந்த யூதாஸ் காரியோத்து என்கிற பெயர் மிகவும் பழக்கப்பட்ட ஒரு பெயர். உலகமெல்லாம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பெயர். எல்லாரும் அறிந்த ஒரு பெயராக காணப்படுகிறது. அவனுடைய பெயரை குறிப்பிடும் போதெல்லாம் காட்டிக் கொடுத்த யூதாஸ் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய 12 சீஷர்களின் பெயர்கள் பட்டியல் எழுதப்படும் பொழுது கடைசியாக இவனுடைய பெயர் வரும். அந்த பெயர் வரும்பொழுது துரோகியான யூதாஸ் அல்லது காட்டிக் கொடுத்த யூதாஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருடம் இருந்தவன். இயேசு கிறிஸ்துவோடு கூட நன்றாக பழகினவன். அவருடைய போதனைகளை கேட்டவன். அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டவன். இப்படிப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது தோல்வி அடைந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரும் தோல்வி. பரலோகத்தின் வாசலை முத்தமிட்டு பாதாளத்திற்கு சென்றவன். ஜீவனை முத்தமிட்டு ஜீவனை இழந்து போன ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கை நம் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்தின் சம்பவங்கள் திருஷ்டாந்தமாக வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்திலே வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த யூதாஸ் காரியோத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாவது நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது, மிகவும் நலமாயிருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்திலே இந்த யூதாஸ் காரியோத்தினுடைய வாழ்க்கை குறித்து நாம் கொஞ்ச நேரம் சிந்திக்க இருக்கிறோம். 5 காரியங்களை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அவனுடைய ஆள் தத்துவம், அவனுடைய பாக்கியம், அவனுடைய பிரச்சனை, அவனுடைய திட்டம், அவனுடைய தண்டனை. His personality, his privileges, his problems, his plan, his punishment. முதலாவதாக அவனுடைய ஆள் தத்துவத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். யூதாஸ் காரியோத்து. அவனுடைய பெயர் என்ன? யூதாஸ் காரியோத்து என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே
20 இடங்களில், சுவிசேஷ புத்தகங்களில் 20 இடங்களில் அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 2 முறை அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. 22 முறை அவனுடைய பெயர் பரிசுத்த வேதாகமத்திலே இடம் பெற்றிருக்கிறது. யூதாஸ் என்கிற பெயர் கிரேக்கு மொழி பெயர். எபிரேயு பாஷையிலே யூதா என்று சொல்லுவார்கள். கிரேக்கு பாஷையிலே யூதாஸ் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? யூதாஸ் என்கிற பெயருக்கு பொருள் என்னவென்றால், தேவனுக்கு துதி உண்டாகட்டும். Let God be praised. Let Jehovah be praised. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்பது அவனுடைய பெயரின் பொருள். அவன் காரியோத்து என்கிற ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன் ஆகையால் யூதாஸ் காரியோத்து என்று அழைக்கப்படுகிறார். அவனுடைய பெற்றோர் பக்தியுள்ள பெற்றோராக இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் யூதாஸ் என்கிற பெயர் அவனுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. இத்தனை அருமையான பெயர், தேவனுக்கு துதி உண்டாகட்டும் என்கிற பெயரை பெற்றவன், ஆனால் அவனுடைய பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை. பெயர் நன்றாக இருக்கிறது, ஆனால் அவனுடைய தன்மை சரியில்லை. அவனுடைய தன்மை சரியில்லை. அவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். யோவான் 17வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 17:12, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. அவனுடைய பெயருக்கு பொருள் என்ன? துதியின் மகன். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன குறிப்பிடுகிறார்? கேட்டின் மகன். பெயர் மிகவும் நன்றாக இருந்தது, ஆனால் தன்மை சரியில்லை. சன் ஆஃப் கிரைஸ்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் சன் ஆஃப் பெரிஷ். துதியின் மகன் துன்மார்க்க மகனாக இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். துதிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தவன், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அருமையானவர்களே, நாம் கிறிஸ்தவ பெயர்களை வைத்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். பெயரை வைத்துக்கொண்டு நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் பெயரை பார்த்து ராஜ்யத்தை கொடுக்கிறவர் அல்ல, அவர் நம்முடைய தன்மையை பார்க்கிறார். ஒருவேளை தானியேல் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அங்கே யூத வாலிபர்களை பாபிலோனுக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார்கள். அவருடைய யூத பெயர்களை, பக்தியுள்ள பெயர்களை எல்லாம் மாற்றி போடுகிறார்கள். தானியேலுக்கு பெல்தேஷத்சார் என்கிற பெயர், அடுத்து அனனியாவுக்கு ஷாத்ராக், பிறகு அசரியாவுக்கு ஆபேத்நேகோ, பெயரெல்லாம் மாற்றப்படுகிறது. ஆனால் அவருடைய தன்மை மாறவில்லை. அங்கேயும் ஆண்டவராகிய தேவனுக்கு அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அக்கினியை அவித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள். ஆனால் இந்த யூதாசோ தேவனுக்கு துதி உண்டாகட்டும் என்கிற பெயரை வைத்துக் கொண்டும் தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியாக துன்மார்க்கமான ஒரு தன்மை உள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் எத்தனை அருமையான பெயர்கள்! கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்துவும் அவனும். கிறிஸ்துவின் பண்பு, குணங்கள், தன்மைகளை யோசித்து பாருங்கள். எத்தனை பரிசுத்தம் உள்ள தேவன்! அவரை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் ஒருவரும் இல்லை. என்னிலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஒரு சிறு பாவமும் இல்லாமல் அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை.
அவர் பாவத்தை அறியவில்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. இத்தனை காரியங்களை வேதம் குறிப்பிடுகிறது. அத்தனை பரிசுத்தமாக வாழ்ந்த அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படி நாம் வாழ வேண்டும்? நம்முடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய பெயர்களோ நம்முடைய டைட்டில்களோ பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. இந்த யூதாஸ் நம் எல்லாருக்கும் எச்சரிக்கையாக இருக்கிறான். அடுத்ததாக அவனுடைய பாக்கியம், his privileges. மார்க் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மார்க் சாப்டர் 3 verse 13. அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சுத்தமானவர்களை தன்னிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 பேரில் இவனும் ஒருவன். அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இந்த யூதாசுக்கு ஆண்டவர் அருளின ஆசீர்வாதங்கள் ஏராளம். தேவன் கொடுத்த பாக்கியங்கள் ஏராளம். தேவனால் அழைக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன். தேவன் என்ன செய்கிறார்? திரளான மக்களை தம்மிடத்திலே வர சொல்லுகிறார். அவர்களுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்து அவர்களில் 12 பேரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். 12 பேரை. இந்த யூதாஸ் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் மாத்திரமல்ல, அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே தம்முடைய உன்னதமான பணிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன். உன்னதமான பணிக்காக தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, கட்டப்பட்ட மக்களை விடுதலையாக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக ஒரு உன்னதமான பணிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு மனிதன். அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், பணிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு மனிதன். இவ்வளவு பாக்கியங்களை யூதாஸ் பெற்றுக்கொண்டான். மாத்திரமல்ல, யோவான் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 12:6 கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் மனப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவர்களாலும் இப்படி சொன்னார். பாருங்கள், இவ்வளவு பாக்கியங்கள் அவனுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்திலே அவன் பொருளாளராக இருந்தவன், ட்ரெஷரராக இருந்தவன், பணப்பையை சுமக்கிறவனாக காணப்பட்டான். இவ்வளவு பாக்கியங்கள் அவனுக்கு கிடைக்க பெற்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியனாக மாறி போய்விட்டான். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் எல்லாருக்கும் தேவனுடைய அழைப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். யோவான் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். தம்முடைய ராஜ்யத்துக்காக நம்மை வேறு பிரித்திருக்கிறார். பல்வேறு வகையான ஆவிக்குரிய பாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பாக்கியங்களை பெற்றுக்கொண்ட நாம் பெருமை அளிக்க அல்ல, ஜாக்கிரதையாக அழைத்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார். அழைப்பிலே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால், இந்த காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டு இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போவோம். யூதாஸ் நம் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பாக காணப்படுகிறான். மாத்திரமல்ல, மூன்றாவதாக அவனுடைய பிரச்சனை.
யூதாஸின் பிரச்சனைகளை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 70-71 வசனங்களை நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறார் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாயிருந்தும் நம்மை காட்டிக் கொடுக்க போகிறவர்களாயிருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். அவனை குறித்து, யூதாஸை குறித்து இப்படி சொன்னார். தம்மை காட்டி கொடுக்க போகிற யூதாஸை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே ஆண்டவருக்கு தெரியும் அவன் காட்டி கொடுக்க போகிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவை துவக்கத்திலே அறிகிறவர். முடிவை துவக்கத்திலே அறிகிறவர். தம்மை காட்டி கொடுக்க போகிறார், தமக்கு துரோகம் செய்ய போகிறார் என்பதை அறிந்தும் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, அவனுடைய ஆவிக்குரிய நிலை சரியில்லை, அவனுடைய ஆத்துமாவின் நிலை சரியில்லை. தன்னுடைய உள்ளத்தை சாத்தானுடைய அதிகாரத்துக்கு அவன் கொடுத்திருந்தான். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மாத்திரமல்ல, அவன் 2 வித நினைவுகளில் இருந்தவன். 2 வித நினைவுகளில் இருந்தவன். குழப்பம் அடைந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தவன். அந்த நாட்களிலே அநேக யூத மக்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மேசியா ஒருவர் வருவார், அவர் என்ன செய்வார்? ரோமர்களுக்கு அடிமையா இருக்கிற நம்மை விடுதலையாக்குவார். அவர் தமது ராஜ்யத்தை இந்த எருசலேமிலே ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த யூதாசும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவன். இந்த ரோம ராஜ்யத்தை அப்புறப்படுத்துவார், தம்முடைய ராஜ்யத்தை மேசியா என்பவர் ஏற்படுத்துவார் என்று இந்த யூதாஸ் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்காமல் அந்த அடிமைத்தனத்துக்கெல்லாம் அடிப்படை காரணமாய் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்காக பலியாவது அவசியமாய் இருந்தது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இந்த பாவத்தின் பரிகாரமாக மேசியாவாகிய தேவன் அடிக்கப்படுவது அவசியமாய் இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து அடிக்கடி வார்த்தைகளை பேசுவார். மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார், பிடித்து கொண்டு போய் சிலுவையிலே அறைவார்கள், சிலுவையிலே அவர் மரிப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு யூதாஸ் குழப்பம் அடைந்தார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, ரோம அடிமைத்தனத்திலிருந்து இவர் நம்மை விடுவிக்காமல் இவர் மரணத்தை குறித்து பேசுகிறாரே என்று அவன் குழப்பம் அடைந்தார். அவன் நித்திய ராஜ்யத்தை வாஞ்சிக்காமல் இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறவனாக இருந்தான். நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் இந்த இகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக துடித்துக் கொண்டிருந்தான். ஆகவே அவன் மிகவும் குழப்பம் அடைந்தான். இயேசுவா அல்லது இந்த உலக ராஜ்யமா? இப்படிப்பட்ட 2 வித நினைவுகள் அவனை ஆட்கொண்டது. இரு மனமுள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கிறது. 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏன் ஒரு அசதியான நிலை, அஜாக்கிரதையான தன்மை, 2 வித நினைவுகள். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று யாக்கோபு 1:8 நாம் வாசிக்கிறோம். இரு மனம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த யூதாஸின் ஆவிக்குரிய நிலை சரியில்லை. அவன் இருமனம் உள்ளவனாய் வாழ்ந்திருந்தான். அடுத்ததாக
நாம் வாசித்தோம். யோவான் 12:4-6 வரைக்கும் இந்த வசனங்களை வாசிப்போம். யோவான் 12:4-6. அப்பொழுது சீஷரில் ஒருவனும் அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவருமாகிய சீமோனுடைய குமாரன் யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. எதன் மேல் ஆசை? பணத்தின் மேல். பண ஆசை பிடித்தவனாக காணப்பட்டான். இயேசுவின் மேல் அவனுக்கு ஆசை இல்லை. தேவனுடைய குமாரனின் மேல் அவனுக்கு வாஞ்சை இல்லை. பணத்தின் மேல் ஒரு கரிசனையாக காணப்பட்டான். ஆகவேதான் அவன் வழி விலகி போனான். இந்த இடத்திலே மரியாள் ஆண்டவருக்காக அந்த நலதம் என்கிற தைலத்தை ஊற்றி அவருடைய பாதத்தை கண்ணீரினால் அவள் நனைத்து முத்தமிட்டுக் கொண்டிருக்கும் போது இவன் தரித்திரரை குறித்து பேசுகிறான். தரித்திரரை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவன் பண ஆசை பிடித்தவனாய் இருந்தபடியினால் இப்படி பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த பண ஆசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படிக்கு அவனை தூண்டிவிட்டது. அவனுடைய நிலை பரிதாபமாக முடிந்தது. அடுத்ததாக அவனுடைய திட்டம், ஹிஸ் பிளான். மத்தேயு 26வது அதிகாரம் 14-16 வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க சம்மதித்தார்கள், உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக தேவனை காட்டிக் கொடுப்பது அவனுடைய திட்டமாக இருக்கிறது. 30 வெள்ளிக்காசு பழைய ஏற்பாட்டிலே அடிமைகளை விடுதலை ஆக்குவதற்காக 30 வெள்ளிக்காசை செலுத்தி அடிமையை மீட்டுக் கொள்ளுவார்கள். இது ஒரு அற்பமான ஒரு தொகை. இந்த அற்பமான தொகையை இயேசுவுக்கு ஈடாக இந்த யூதாஸ் நிர்ணயிக்கிறார். அற்ப தொகைக்காக ஆண்டவரை விற்க அவன் முயற்சி செய்கிறான். அருமையானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே அற்ப காரியங்களுக்காக ஆண்டவரை விலக்கி போடுகிறதை, ஆண்டவரை புறக்கணிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அற்ப காரியங்கள், அனித்திய உலகத்துக்காக ஆண்டவரை இழந்து போகிறார்கள். சிற்றின்பங்களுக்காக தேவனை இழந்து போகிறார்கள். பணத்துக்காக தேவனை இழந்து போகிறார்கள். இப்படி அற்ப காரியங்களுக்காக அற்புதமான தேவனை இழந்து போகிற மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 48வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுத்தார். அடுத்ததாக முத்தத்தினாலே அவரை காட்டிக் கொடுக்கிறார். முத்தத்தினாலே கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே இந்த முத்தமிடும் செயல் பரிசுத்தமான செயலாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போனான், தூர தேசத்துக்கு போனான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். அவன் மீண்டுமாக வருகிறான்.
வந்தவுடனே தகப்பன் என்ன செய்கிறார்? அவனை அணைத்து கொண்டு முத்தமிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 38வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதத்தினாலே அகப்பட்டு அவன் மீண்டு வரும்பொழுது கடற்கரையிலே அவனை சந்தித்த சகோதரர்கள் அவனை முத்தமிட்டு வரவேற்றதாக சொல்லப்படுகிறது. லூக்கா 7வது அதிகாரம் 45வது வசனத்திலே மரியாள் தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றி ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து அவருடைய பாதத்தை முத்தமிட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் எழுதுகிறார், பரிசுத்த முத்தத்தோடே ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இந்த முத்தமிடுதல் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக, கனிவை வெளிப்படுத்துவதற்காக, பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய மதிப்பை வெளிப்படுத்துவதற்காக செய்யப்படும் ஒரு செயல். இது பரிசுத்தமான ஒரு செயல். இந்த புனித செயலை இந்த யூதாஸ் தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறான். புனித செயலை, பரிசுத்த செயலை தவறான நோக்கத்திற்காக யூதாஸ் பயன்படுத்துகிறான். ஆண்டவரை முத்தத்தினாலே காட்டிக் கொடுக்கிறான். அவனுடைய செயல் நல்ல செயல், ஆனால் நோக்கம் என்ன? அவரை காட்டிக் கொடுப்பதற்காக. துரோகங்களில் எல்லாம் மகா பெரிய துரோகம். இந்த உலகத்திலே அநேக துரோகிகளாக இருந்திருக்கிறார்கள். ரோம சாம்ராஜ்யத்திலே ஜூலியஸ் சீசரை குறித்து நாம் படிக்கிறோம். அவனுக்கு மிகவும் நெருக்கமாயிருந்த புரூட்டஸ் என்கிற ஒரு நண்பன் இந்த ஜூலியஸ் சீசரை அவன் தனிமையாக இருக்கும்போது கொலை செய்து போடுகிறான். நம்முடைய தேசத்தின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை அவருடைய செக்யூரிட்டிகளே, அவருடைய பாதுகாப்பு வீரர்களே துப்பாக்கியினால் சுட்டு வீழ்த்தினார்கள். நம்முடைய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி ஒரு கூட்டத்திற்குள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த நாத்தாராம் கோட்சே துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தி விட்டார். இவர்கள் எல்லாரும் மனிதர்களுக்கு துரோகம் செய்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து யார்? இந்த லூக்கா 22:48 நாம் வாசித்தோம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய்? இந்த மனுஷகுமாரன் என்கிற வார்த்தை வேதத்திலே 85 முறை எழுதப்பட்டிருக்கிறது சுவிசேஷ புத்தகங்களிலே. இந்த 85 முறையும் இயேசு கிறிஸ்து தாமே தம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள். இந்த மனுஷகுமாரன் என்பதற்கு மேசியா என்பது பொருள். மேசியா என்றால் என்ன? மனிதனாக வந்த தேவன், மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன். இந்த யூதாஸ் செய்த காரியம் எப்படிப்பட்ட காரியம் என்றால், தேவனையே காட்டிக் கொடுத்த ஒரு செயல், தேவனுக்கே துரோகம் செய்த ஒரு செயல். 30 வெள்ளிக்காசுக்காக காட்டிக் கொடுத்தான். முத்தத்தினாலே அவரை காட்டிக் கொடுத்தான். அவருடைய செயல் நன்றாக இருந்தது, நோக்கம் சரியில்லை. அருமையானவர்களே, நாமும் அநேக காரியங்களை செய்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்கிறோம். செயல் பார்ப்பதற்கு நன்றாக தெரியும், ஆனால் நோக்கம் எப்படி இருக்கிறது? அதைதான் ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவர் வெளிப்புறத்தை பார்க்கிறவர் அல்ல, உட்புறத்தை பார்க்கிறவர். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். மத்தேயு 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஜெபத்தை குறித்து பேசுகிறார், உபவாசத்தை குறித்து பேசுகிறார், தான தர்மம் செய்கிறதை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் வெளிப்புறம் பார்க்கும்போது மிகவும் நல்ல செயல்கள். ஜெபிப்பது ஒரு நல்ல செயல், ஆனால் நோக்கம் எப்படி? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி,
அந்தரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாக உனக்கு பதில் வரும். ஆனால் இன்றைய ஜெபங்கள் எப்படி நடக்கிறது? வெளியரங்கமான ஜெபம், உலகமெல்லாம் பார்க்கும்படியான ஒரு ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபங்களை தேவன் அருவருக்கிறார். நீ உபவாசிக்கிறாய், எப்படி உபவாசிக்கிறாய்? மனுஷர்கள் காணும்படியாக முகவாடலாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனுக்கு தெரியும்படி நீ உபவாசம் பண்ணு. அந்த ஜெபத்தை தேவன் பார்ப்பார், வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். நீ தான தர்மம் செய்யும் போது வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்க கடவது. நீ செய்ததை மனுஷருக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அப்பொழுது தேவன் பார்ப்பார், வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுப்பார். இதையெல்லாம் வெளியரங்கமாய் செய்தால் அதனுடைய நோக்கம் தவறாய் போய்விடும். நம்மை மெச்சிக்கொள்வதற்காக செய்ததை போல ஆகிவிடும். அப்படிப்பட்டவைகளை தேவன் அருவருக்கிறார். இந்த யூதாஸ் செய்த செயல் நல்ல செயல், முத்தமிடும் செயல். ஆனால் நோக்கம் கிறிஸ்துவை காட்டி கொடுப்பது. ஆகவே என்ன நடந்தது? அவனுக்கு தண்டனை வந்தது. இஸ் பனிஷ்மெண்ட், அவனுடைய தண்டனை. மத்தேயு 27வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 27:3-4. அப்போது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன். அவனுடைய வாழ்க்கையிலே விரக்தி வந்தது, மனமுடைந்து போனான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினாலே பாவம் செய்தேன். 27வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் அந்த வாங்கின காசை 30 வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? அவன் நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், ஜீவனை விட்டான். ஒரு அற்புதமான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த யூதாஸின் முடிவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் நான்று கொண்டு செத்தான். அவ்வளவுதான் அவனுடைய வாழ்க்கை. பரிதாபமான ஒரு முடிவு. நித்திய தண்டனைக்குள் அவன் பிரவேசித்தான். அவனுடைய சரீரம் மரித்து போனது, அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா எல்லாமே ஒரு 2ஆம் மரணமாகிய அந்த கடலுக்கு நேராக நியமிக்கப்பட்டு போனது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:18 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:18, அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு விடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று என்று பேதுரு இந்த இடத்திலே குறிப்பிடப்படுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இவர் என்ன குறிப்பிடுகிறார்? அவன் நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்து மரித்து போனால், வயிறெல்லாம் வெடித்து குடலெல்லாம் சரிந்து அவன் செத்தான் என்று பேதுரு எழுதுகிறார். அருமையானோட இந்த 2 வசனத்தையும் இணைத்து பார்க்கும்போது, இவன் மலையின் மேல் இருக்கிற ஒரு மரத்தின் மேல் ஆண்டு கொண்டு சாவதற்காக அந்த கிளையிலே கயிறை போட்டு தன் கழுத்திலே மாட்டி நான்று கொண்டு செத்திருப்பான். பிறகு அவன் செத்த பிறகு அவனுடைய சரீரம் பாரமாகி அவனுடைய வயிறு ஊதி போய் அந்த கிளை உடைந்து அல்லது அந்த கயிறு அருந்து கீழே விழுந்து, அந்த மலையிலிருந்து கீழே விழுந்து அவனுடைய வயிறெல்லாம் வெடித்து போய் அவன் பரிதாபமாக செத்து போனதாக சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு பரிதாபமான முடிவு. எவ்வளவு பெரிய பாக்கியங்களை அவன் பெற்றிருந்தான், ஆனால் எல்லாமே வீணாக போய்விட்டது.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த யூதாசை குறித்து கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி விழுந்து போனான். தனக்குரிய இடத்துக்கு போய்விட்டான். தனக்குரிய இடத்துக்கு போய்விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போகிற இடம் இருக்கிறது. நாம் எவரும் இங்கே நிலைத்திருக்க போவதில்லை. இந்த இடத்திலிருந்து நாம் ஒரு நாள் புறப்பட்டே போக வேண்டும். எந்த இடத்துக்கு போகிறாய்? யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போனான். எது தனக்குரிய இடம்? சாத்தானுக்காக நியமிக்கப்பட்ட இடம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடம், வேதனையுள்ள இடத்துக்கு போனான். தாகம் தீராத இடத்திற்கு போனான். நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்திற்கு போனான். பாதாளத்திற்கு போனான். அருமையானவர்களே, எக்ஸிட் இல்லாத இடம் பாதாளம். என்ட்ரன்ஸ் மாத்திரமே இருக்கும், வெளியேற முடியாது. நம்பிக்கை இல்லாத இடம், அந்த இடத்திற்கு இவன் போனான். 25வது அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று, தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள், அழைப்பிலே உறுதியாய் நிற்காதவர்கள், தேவனை உண்மையாய் சேவிக்காதவர்கள், அசதியாய் வாழ்கிறவர்கள், இந்த யூதாசை போல மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், யூதாசை போல உலகத்தை சிநேகிக்கிறவர்கள், இந்த யூதாசை போல பண ஆசை பிடித்தவர்கள் எல்லாருமே போகிற இடம் சாத்தானுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நித்திய அக்கினி. அருமையானவர்களே, இந்த யூதாசின் வாழ்க்கை நம் எல்லாருக்கும் பெரும் எச்சரிப்பாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், ஆவிக்குரிய அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவன், முடிவிலே நித்திய இருளுக்குள் சென்று போனான். ஆகவே நாம் நமக்கு கொடுத்த தேவனுடைய வாக்கியங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அவைகளுக்காக தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.